நடராஜர் தான். குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் அவரை வணங்குறது அப்படிங்கிறது எல்லா விதமான கலைத்துறையிலும் மிக முதன்மை ஒரு நிலையை அடைய செய்யும். நாட்டியமாக இருக்கட்டும், சிற்பமாக இருக்கட்டும், ஓவியமாக இருக்கட்டும், இப்பொழுது நவீன காலத்திலே தோன்றிய சினிமா துறையாக இருக்கட்டும், திரைத்துறைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கலைத்துறைகளில் மிகச்சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் சிவகாமி அம்மை உடனுரை நடராஜ சுவாமியை நாம் வணங்குறதுங்கிறது மிகச்சிறந்த ஒரு சமூக நன்மதிப்பை நமக்கு அது ஒரு பெற்றுத்தரும். அதுக்கு அடுத்தபடியாக பெருங்கோயில்னு சொல்லக்கூடிய தியாகராஜா, திருவாரூரில் தியாகராஜான்னு அங்கே ஒரு சாமி இருக்குது. திருவாரூர்னா தியாகராஜர் தான். அந்த தியாகராஜரை வணங்குவது அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு நன்மதிப்பையும் புகழையும் ஒரு செம்மையையும் அது தீட்டி தரும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எதுவாக இருந்தாலும் குலதெய்வம் சார்ந்து தான் வாழ்வியல் பலன் வரும். குலதெய்வத்துக்கு பட்டு சாத்துறது நன்மதிப்பை தரும். இந்த பட்டு சாத்துறது அப்படிங்கிறது சமூக நன்மதிப்பை பெற்றுத்தரும். இந்த பட்டு சாத்துறது கூட என்ன ஒரு வழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால், பூச்செண்டு சாத்துறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம எதுக்காக இதை செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் சில விஷயங்கள் மறைஞ்சு போயிருக்கு, சில விஷயங்கள் திரிஞ்சு போயிருக்கு. இப்போ வெடி வைக்கிறதுன்னு ஒரு வழிபாடு வச்சுருக்கா. பழைய காலத்தில் இந்த உற்சவ காலங்களில் வெடி வைக்கிறதுன்னு எதுக்கு வச்சுருக்கா அப்படின்னா, சாமிக்கு வெடிக்க என்ன சம்பந்தம் அப்படின்னா, அந்த காலத்து தொடர்பே இந்த வெடியில் தான், ஆலய மணிலையும் வெடியிலையும் இருக்குது. இந்த வெடி போட்டுட்டா, வேட்டு போட்டுட்டா அப்படின்னு சொன்னால் சாமி புறப்பாடாயிட்டார், வெளியில் வரப்போகிறார், எல்லாரும் வாங்கோ, சாமி தூக்குங்கோ, தரிசனம் பண்ணுங்கோ அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தொடர்பு, அது மாதிரி ஒரு விஷயம். அது பிற தேவதையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுட்டே போயிடுது. பூச்செண்டு சாத்துறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது. இந்த பூச்செண்டு சாத்துறது என்ன பண்ணுவான்னா, கையில் கொத்து மாதிரி, கல்யாணம் ஆனால் கையில் கொடுப்பா, ஒரு மாலையும் கையில் ஒரு சின்ன செண்டும். அதே மாதிரி சாமிக்கு உண்டு, பூச்செண்டுன்னு பேர். அந்த செண்டை சாத்துறது, சாமிக்கு சாத்துறதுங்கிறது உற்சவ காலங்களில் அதை பண்ணிட்டு போய் சாமிக்கு சாத்தினால் சமுதாய நன்மதிப்பை மிகச் சிறப்பாக பெற்றுக் கொடுக்கும். நல்ல ஒரு புகழை அது பெற்றுத்தரும். சாமிக்கு சமாதானத்தை கொடுக்கும். பொதுவில் இருக்கக்கூடிய தொடர்பு, ஒரு அரசு சார்ந்த அமைப்பு, அந்த மாதிரி ஒரு பொதுமக்களோட அதிகமாக தொடர்பு கொள்ளுகிற துறைகளில் இருப்பவர்கள் வளர்வதற்கு உண்டான வாய்ப்பை தருகிற வழிபாடு. அதோட மாத்திரம் இல்லாமல் இந்த செண்டு சாத்திட்டு என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் பால், அப்படி இல்லைன்னா மோர், அது அங்கே இருக்கிறவா எல்லாருக்கும், சாமி தூக்குறவா, தீவெட்டி பிடிச்சிருக்கிறவா, அர்ச்சனை பண்ணுறவா, வாத்தியம் வாசிக்கிறவா, இவா எல்லாருக்குமே அதை கொடுப்பா. அப்படி தரிசனம் பண்ணுறதுனால விளையக்கூடிய பலனானது சமூக நன்மதிப்பும் புகழும் அடையலாம் என்கிறது தாந்திரிக சாத்திரங்கள் மற்றும் வழிபாட்டு குறிப்புகள்.